சூட்டின் போது அந்த போராட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் 2016 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் காலில் அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 8 வழிச்சாலைக்கான தடையை பெற்றுக் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. சேலத்தில் இதற்காக நடந்த போராட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் நிலத்தடி நீர் மாசுபட்டதை முதலில் ஆய்வு செய்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது நாம் தமிழர் கட்சிதான். தமிழகம் எங்கும் அதற்கான போராட்டத்தையும் முன்னெடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் 8 வழிச்சாலை, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எதிர்த்து போராடியதற்காக இன்றளவும் வழக்குகளை சுமந்து வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியினர். புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து தமிழகம் எங்கும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை டெல்லி வரை போய் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடியது. நீட், நியூட்ரினோ, இந்தி, சமஸ்கிருத திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை, புதிய மின்சார கொள்கை, புதிய மீன்பிடி கொள்கை, NIA, CAA, ஜெயில் எரிகுழாய் என்று இம்மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக கொண்டு வரப்படும் அத்தனை திட்டங்களையும் தன் சக்திக்கு மீறி எதிர்த்து போராடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்கள் பிரச்சனைகளுக்காக இதுவரை 150 வழக்குகளுக்கும் மேல் தொடுக்கப்பட்டிருந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர்